என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் உங்க கடை நேம்ல ஏதாவது ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல நிறைய பேர் கடை பேர்லயே ப்ராடக்ட் வச்சிருக்காங்களா? அதே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ? கண்டிப்பா ப்ரோ, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க சாப்பிட்ற ஐட்டம் அதான் சரியா உடம்புக்குள்ள போகுது. ஓகே, வெளியே நான் நிறைய சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்றேன். டிஷர்ட், பேண்ட், வாட்ச், ஷூ ஃபேக் வாங்கி போடலாம், தப்பே இல்ல. சரியா, விக்கிறவங்க யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரேட் சீப்பா கேட்கறாங்க, அதனால நீங்களும் சீப் அண்ட் பெஸ்ட் வாங்கிடுவீங்க. ஆனா இது சாப்பிட்ற ஐட்டம். ஓகே, சாப்பிடும் போது நல்ல குவாலிட்டியா சாப்பிடுங்க. கண்டிப்பா நான் நல்ல பொருளா வாங்கி சாப்பிடுவேன். ப்ரோட்டீன்லாம் 1000 ரூபாய் ப்ரோட்டீன் 1 கிலோ விற்கிறாங்க. ஆனா அது உண்மையான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய் 450 ரூபாய். மக்கள் வாங்கி ஏமாறாதீங்க. இந்த இது வந்து எழுதவே இல்லையே. இதை எடுத்துட்டு இம்போர்ட்டட் சொல்லி விக்கிறாங்க. ஏன்னா இம்போர்ட்டட் அப்படிதான் வரும். இம்போர்ட்டட் 1-2 பேர் விக்கிறாங்க, இல்லன்னா சொல்ல. ஓகே, ஆனா சிலவங்க மேல தான் விற்க முடியாது. சென்னையில இருந்தே சப்ளை பண்றாங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஆடியோ வர நிறைய கடைக்கு சப்ளை ஆகுதாமே. கண்டிப்பா நான் பார்த்தேன் ஆடியோ. கண்டிப்பா நான் அதுல குறிப்பா அண்ணா நகர், மூல கடை, அந்த ஏரியால மென்ஷன் பண்ணிருக்காங்க. சென்னையில நிறைய பேர் எல்லாருமே வாங்குவாங்க சார். எந்த கஸ்டமர்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. எல்லாருமே ஆன் கோல்டு. எல்லாமே இங்க அதிகமா மூவிங்க ஆன் கோல்டு தான் சார். சென்னையில தான் மூவ் ஆகுது. சென்னையில அதிகமா இருக்கு. ஹோல்சேல் பிரைஸ் நான் தரேன். ஹோல்சேல்? ஆமா, 100% ஹோல்சேல் தரேன். ஓகே, எல்லாருமே தரேன். என் கடைக்குள்ள வந்துட்டாங்க எல்லாருமே சம்பளம். ஓகே, சரியா, ட்ரைனர், ஜிமோனோ அதெல்லாம் கிடையாது. ஓகே, என் கடைக்குள்ள வந்துட்டீங்கன்னா தரமான பொருள் ஒரிஜினல் தரேன். ஒரிஜினல் ஹோல்சேல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கேப், ஒரு 2 months ஆயிடுச்சு. நல்ல சேலு, நிறைய கஸ்டமர் வந்து சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. அதனால ப்ரோ வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தாரு, அதனால தான் பண்ண முடியல. ஸோ இப்போ சம்மர் டைம்ல அதனால நம்ம இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் அண்ணா நகர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. திருமங்கலம் மெட்ரோல இருந்து ரொம்ப பக்கம் தான், விஆர் மால்ல இருந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணவே போதும். ப்ரோ வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்க வந்து 100% ஒரிஜினலான ஜிம் சப்ளிமெண்ட் மட்டும் தான் இங்க சேல் பண்ணுவாங்க. ஃபேக் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி, என்னோட சேனலும் கேரண்டி. அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்பி கண்ணு மூட்டு வந்து நீங்க வாங்கிடலாம். அந்த அளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஜென்யூன் ப்ராடக்ட் தான் விற்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போறாரு. ஒரு வீடியோக்கும் ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுத்துருவாரு. இப்போ சம்மர் டைம்னால என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், ஆக்சுவலி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாமா இல்லையா, அதே மாதிரி பாடி பில்டிங் அது பண்ணலாமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ சம்மர் டைம்ல என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்ல நிறைய ஃபேக் ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் பிராண்டே போட்டு விற்கிறாங்க. ஸோ சொந்தமாக கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவரும் அந்த மாதிரி பண்றாரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ட்ரெஸ் கடை மாதிரி தான் லேபிள் மாற்றி பண்றாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கஸ்டமர் எடுக்கலாமா வேணாமா, அதே மாதிரி மார்க்கெட்ல எப்படி ஃபேக்லாம் போயிட்டு இருக்கு, ஆன்லாம் எஸ்பெஷலி ஆன்லாம் ரொம்ப ஃபேக் போயிட்டு இருக்கு. மேல இருக்கிற அந்த ஸ்டிக்கர் அதை எடுத்துட்டு விற்கிறாங்க இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் வியாபாரம் பிஸியா போயிட்டு இருந்தது, 2 பிஸியா போயிட்டு இருக்கா? அதனால தான். ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் கொடுத்தாங்க? ப்ரோ நல்லாவே சப்போர்ட் கொடுப்பாங்க ப்ரோ, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஓகே ஓகே, அவங்களால தான் இந்த நல்ல கடை ரன் ஆகுது. பிளஸ் உங்க சேனலுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் உங்க கடை நேம்ல ஏதாவது ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களா? ஏன் ப்ரோ அப்படி கேக்குறீங்க? இல்ல நிறைய பேர் கடை பேர்லயே ப்ராடக்ட் வச்சிருக்காங்களே, அதே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ? கண்டிப்பா ப்ரோ, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, அதுல வெறும் பால் பவுடரும் மைதா மாவு அதெல்லாம் இருக்கும். மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க சாப்பிட்ற ஐட்டம் அதான் சரியா உடம்புக்குள்ள போகுது. ஓகே, வெளியே நான் நிறைய சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்றேன். டிஷர்ட், பேண்ட், வாட்ச், ஷூ ஃபேக் வாங்கி போடலாம், தப்பே இல்ல. சரியா, விக்கிறவங்களும் யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரேட் சீப்பா கேட்கறாங்க, அதனால நீங்களும் சீப் அண்ட் பெஸ்டா வாங்கி கொடுங்க. ஆனா இது சாப்பிட்ற ஐட்டம். ஓகே, சாப்பிடும் போது நல்ல குவாலிட்டியா சாப்பிடுங்க. கண்டிப்பா நான் நல்ல பொருளா வாங்கி சாப்பிடுவேன். ஓகே, சரியா, சீப் அண்ட் பெஸ்டா கிடையாது. ப்ரோட்டீன்லாம் 1000 ரூபாய் ப்ரோட்டீன் 1 கிலோ விற்கிறாங்க. ஆனா அது உண்மையான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய் 450 தான் வருது. எனக்கு மெசேஜ் கூட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்களே? ஆமா ப்ரோ, அனுப்பிச்சு விடுறேன். நீங்களும் அதுல வந்து வே ப்ரோட்டீன் வந்து 1000 rupees. ஆமா, ஆனா அது ஒரிஜினல் பிரைஸ் 450 ரூபாய். 450 ரூபாய். ஆக்சுவலி 1000 rupees வர்த் இல்ல. அதுதான் ஹோல்சேல்ல 450 ரூபாய் கிடைக்குது. ஒரு பாக்கெட் 100 பாக்கெட் எடுத்தீங்கன்னா 300 ரூபாய் கூட தரான்றான். ஓகே ஓகே, அப்ப அது வேவா இல்ல மாஸ்கினரா எதுவுமே கிடையாது அதுல. ஓகேவா, கண்டதையும் கலந்து விற்கிறான். அதனால தயவு செஞ்சு மக்கள் வாங்கி ஏமாறாதீங்க. ஓகே ஓகேவா. அதே மாதிரி ஆன் நிறைய ஃபேக் வருது. ஆமா, ஓகே. ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு எல்லாம் விக்கிறாங்களாமே. ஸ்டிக்கர் இல்ல, அதாவது என்னன்னா இந்த அத்தென்டிகேஷன், இந்த அத்தென்டிகேஷன் வந்து எழுதவே இல்லையே. இதை எடுத்துட்டு இம்போர்ட்டட்னு சொல்லி விக்கிறாங்க. ஏன்னா இம்போர்ட்டட் அப்படிதான் வரும். இம்போர்ட்டட் 1-2 பேர் விக்கிறாங்க, இல்லன்னா சொல்ல. ஓகே, ஆனா சிலவங்க மேல தான் விற்க முடியும், சிலனால எல்லாரும் விற்க முடியாது. ஏன்னா அதோட ப்ராடக்டே பாத்தீங்கன்னா 8500 ரூபாய் வரும். ஓகே, இங்க வருது நீங்க ஒரு 9500 10,000 ரூபாய் விற்கணும். ஆனா இவங்க வந்து 6200 ரூபாய் 6800 ரூபாய் வித்துன்னு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னா ஆன் வந்து
நார்த்ல இருந்து இறக்கிருக்காங்க. ஏன்னா அங்க ரேட் சீப்பா கிடைக்குது, இங்க கம்பெனில இருந்து வாங்கினா ரேட் ஜாஸ்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இறக்கிருக்காங்க. கடைசியில அங்க யார் வித்தாங்களோ அவங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கே அப்பதான் தெரியுது நம்ம ஃபேக் வாங்கியிருக்கோமா. ஓகேவா, சென்னையில 2 பேர் வாங்கி அதை ஏமாந்து திருப்பி அந்த ப்ராடக்ட் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க. ஓகே, தெரியாம நார்த்ல இருந்து வாங்கி சென்னையில இருந்தே சப்ளை பண்றாங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஆடியோ வேற சென்னையில நிறைய கடைக்கு சப்ளை ஆகுதாமே. கண்டிப்பா பார்த்தேன் ஆடியோ. கண்டிப்பா நான் அதுல குறிப்பா அண்ணா நகர் மூலக்கடை இந்த ஏரியால மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ணா நகர்னா உங்க கடையும் இருக்கும். என் கடையில இருந்தா ஏன் ப்ரோ ஆனா இவ்வளவு இறக்கி வச்சிருக்கேன். தெளிவா சொல்றாங்களே, அண்ணா நகர் மூலக்கடை ரெகுலர் கஸ்டமரை வச்சு ரெகுலர் கஸ்டமர் அவங்க ரெகுலரா வாங்குறாங்களா? நிறைய பண்ணிருக்கோம் சார். நிறைய இது மாதிரி பண்ணிருக்கீங்க. எங்க சென்னையில யாரு மேடம் யாரு எடுத்து பண்றா? இங்க சென்னையா நான் கிட்ட டெல்லி வரைக்கும் போயிருக்கு சார். டெல்லி வரைக்கும்? ஐயோ சொல்லுங்க. டெல்லி வரைக்கும் ஒருத்தர் இருக்காரு. டெல்லி சார். டெல்லிக்கு அனுப்புறீங்களா? ஆமா சார். அதுக்கு கோயம்புத்தூர் போகுது. ஓகே. சென்னையில எடுத்து யார் பண்றா? சென்னையில நிறைய பேர் எல்லாருமே வாங்குவாங்க சார். எந்த கஸ்டமர்னு பர்டிகுலரா சொல்ல முடியாது. இங்க எல்லாருமே ஆன் கோல்டு. என்னன்னா இங்க அதிகமா மூவிங்க ஆன் கோல்டு தான் சார். சென்னையில தான் மூவ் ஆகுது. சென்னையில அதிகமா இருக்கு. நிறைய தூரமா ராயின்றவர் அவரு நிறைய வாங்குவாரு. ஓகேவா, இல்ல நிறைய கடை பேர்லாம் சொல்லிட்டாங்க அவங்க. யார் யார் வாங்குறான் கடை ஓனர் பேர் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே சரி, அது காட்ட வேண்டாம். அது நேரம் வரும்போது எனக்கு நேரம் வரும்போது ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? ஆமா, அது மேனேஜரை கூப்பிட்டு மிரட்டிருக்காங்க. நீ எதுக்கு அங்க கொடுத்த அப்படின்ட்டு. ஓகேவா, அவர் வந்து மிரட்டி ஏதோ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அவர் ஸ்டேஷன்ல போனா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு, என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லிருக்காங்க. நம்ம ஸ்டேஷன் எல்லாம் போன முடியாது. ஆடியோ ரிலீஸ் பண்ண அவங்களே வந்துருவாங்க உள்ள. அவ்வளவு. ஆமா, இதுக்கப்புறம் ஆன் விக்காதீங்க உள்ள. ஆமா, ஆன் டைமண்ட் டேஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்னிவர் அப்புறம் மசூல் டேக்ல வே புரோட்டீன் ரிப்போர்ட் 1 kg டேக் நிறைய சுத்திட்டு இருக்கீங்க. வாங்காதீங்க. ஏன்னா ரிப்போர்ட் எல்லாம் மசூல் டேக்கோட ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் வந்து 6200 இருந்து 6500 வரைக்கும் போகுது. ஓகே, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க 5200 வித்துன்னு இருக்காங்க. 1 kg பாத்தீங்கன்னா வெறும் 4000 ரூபாய் கொடுத்துன்னு இருக்காங்க. 1 kg எல்லாம் ஸ்டாப் ஆகி எப்பயோ ஆயிடுச்சு. ஆமா, இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சில்வர் கலர் ஸ்டிக்கர் வரும். ஓகே, ஸ்ரீ பாலாஜி வார்ஸ்னு சொல்லிட்டு இந்த வரும். கோல்டன் கலர் ஸ்டிக்கர் வந்து ஓல்ட் பேட்ச் பிளஸ் ஃபேக் நிறைய விட்டாங்க. அதனால தான் கம்பெனி என்ன பண்ணிச்சு, சில்வரா மாத்திச்சு. ஓகேவா, அதனால இந்த சில்வர் இருந்தா நைட்ரோடெக்ல வாங்குங்க. கோல்டு இருந்தா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது ஓல்ட் ஸ்டாக் பிளஸ் 100% ஃபேக். ஓகேவா, அதெல்லாம் கொஞ்சம் 1 kg எல்லாம் வரது கிடையாது. இப்போ 1 kg வருது ப்ரோ. ஓகே, காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு அது. ஓகே சரி, ஆனா அந்த கோல்டன் ஸ்டிக்கர் ஒட்டினது வாங்காதீங்க. கோல்டன் சில்வர் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும், அதுதான் நியூ பேட்ச். அது மட்டும் நீங்க வாங்குங்க. ஓகே, சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஃபேக் எல்லாம். கண்டிப்பா ப்ரோ. நிறைய பேர் சிட்டில வந்து இப்ப ஆனா நம்ம கடையை தேடி வந்து வாங்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நியூ பேட்ச் தான் பாத்துக்கோங்க. ஆனா ஆர்சி கிங். ஓகே, அவங்க டீமோட செமையா இருக்கு. ஏற்கனவே நான் பாத்தீங்க ஆர்சி கிங் நம்மளே 40 பீஸ் வந்தது. இப்போ 40 பீஸ் குடன்ல ஒரு 40 பீஸ் அது போயிடுச்சு, வித்தாச்சு. இப்ப இதுதான் இருக்கு. இப்ப இதுவும் போயிடும் இந்த மாசத்துக்குள்ள. போயிடுச்சுன்னா அடுத்த பேட்ச் நான் இறக்குவேன். ஓகே, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் 12 பீஸ் இறங்கிங்க. ஆமா, ஓகேவா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40 60 இது மாதிரிதான். அடுத்தது இன்னும் போக நம்பி வராங்களா உங்ககிட்ட? ப்ரோ தரமா கொடுக்குறேன். ஆமா, அதனால நம்பி வராங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன். ரேட் முன்ன பின்ன இருக்கும் ப்ரோ. ஓகே சரி, இப்ப நான் ஹோல்சேல்ல நிறைய எடுத்துட்டேன் ப்ரோ. அதனால இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஹோல்சேல் பிரைஸ் நான் தர போறேன். ஹோல்சேல்? ஆமா, 100% ஹோல்சேல் தரேன். ஓகே, எல்லாருக்குமே தரேன். என் கடைக்குள்ள வந்துட்டாங்கன்னா எல்லாருமே சமம். ஓகே சரியா, ட்ரைனர் ஜிமோனோசோ அதெல்லாம் கிடையாது. ஓகே, என் கடைக்குள்ள வந்துட்டீங்கன்னா தரமான பொருள் ஒரிஜினல் தரேன். ஒரிஜினல் ஹோல்சேல் பிரைஸ். ஓகே, ரேட்லாம் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோல நான் ரேட் சொல்ல போறது கிடையாது. ஓகே, ரேட் சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு நான் கம்மி பண்றீங்க. ஓகேவா, நீங்க தனிப்பட்ட முறையில என்னோட நம்பருக்கோ இல்ல கடை நம்பருக்கோ கால் பண்ணுங்க. அந்த ரேட் சொல்றேன், உங்களுக்கு ஓகேன்னா நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மத்த கடையை என்ன கம்பேர் பண்ணக்கூடாது. சரியா, கம்பேர் மட்டும் பண்ணவே பண்ணாது. என் ரேட் எடுத்து அங்க கம்பேர் பண்ணாது. ஓகே சரியா, அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ அப்புறமா வந்து இப்போ சம்மர் சீசன் போயிட்டு இருக்கு. சம்மர் டைம் கண்டிப்பா வெயில் செமையா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ்னா என்னென்ன எடுக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாது, கண்டிப்பா அது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேப்பா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல டயட் அந்த அளவுக்கு பிடிக்காதீங்க. ஓகே சரியா, அதே நேரத்தில் டயட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சுகர் கண்டென்ட்ல ரொம்ப கம்மி பண்ணுவீங்க. அது வேண்டாம். ஏன்னா அந்த சீசன்ல வாட்டர்மெலன் கரும் ஜூஸ் நிறைய குடிங்க. ஏன்னா டீஹைட்ரேட் ஆகும். அதனால உங்களுக்கு அந்த சுகர் கண்டென்ட் தேவைப்படும். ஓகே சரியா, அது நீங்க எடுத்துக்கோங்க. பிளஸ் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஒர்க் அவுட் ஆமா, ஃபேட் பர்னரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெவி ஃபேட் பர்னர் போக வேண்டாம். வெயிட் லாஸ் பண்ற இந்த சீசன் நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கிளென் ஃபேட் பர்னர் ஹெவியாலாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீ ஒர்க் அதெல்லாம் வேண்டாம். ஹெவியா டயட் பிடிப்பீங்க. ஓகே, சுகர் கண்டென்ட் எல்லாம் கட் பண்றது வேண்டாம். நார்மலா பிடிச்சாலே வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, இந்த சீசன் நல்ல சீசன். ஓகே, அதே மாதிரி வே புரோட்டீன், BCAA, EAA இது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, மத்தபடி எதுவும் வேண்டாம். ஓகே, டயட்டும் அந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, மோஸ்ட்லி சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆமா, மோஸ்ட்லி கீரை காய்கறி
இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துங்க, ஃபிஷ் எடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஐட்டம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2 வேளை குளிங்க. சரியா? அது கஷ்டம் இல்ல கஷ்டம் இல்ல, 4 வேளை கூட குளிங்க. சரி, இந்த வெயிலுக்கு அப்படிதான் குளிக்கணும், வேற வழி இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா தூங்குங்க காலை டைம்ல. ஓகே, தூங்குனீங்கன்னா இந்த வெயில் பிரச்சனைக்கு எதுவும் ஆகாது. ஓகே, சோ இந்த டைம்ல பாடி பில்டிங் அதெல்லாம் பண்ணலாம். அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ணணும். ஆமா, அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இல்ல. ஓ, தேவையில்லாம இந்த டைம்ல வாட்டர் கட் பண்ணி சுகர் கட் பண்ணினா தேவையில்லாம பிக்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஓகேவா? அதுக்கப்புறம் கார்டியோ அரெஸ்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, அதனால இந்த சீசன்ல அவாய்ட் பண்றது. ஆமா, நிறைய சொல்லியிருக்கேன், உயிர் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி கோசம் நம்ம ரன் பண்றோம். கண்டிப்பா அதுக்கோசம் இந்த காம்படிஷன்ல அடுத்த காம்படிஷன் லைனா இருக்கு. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4-5 காம்படிஷன் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நடத்துவாங்க. ஓகே, அப்புறம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் நடத்துவாங்க. அப்புறம் ஸ்டேட், அதுக்கப்புறம் சவுத் இந்தியா, மிஸ்டர் இந்தியா இப்படிதான் போகும். ஓகே, டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஓகே, ஓகேவா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 4 காம்படிஷன் நடக்குது. ஓகே, வாரத்துக்கு 3 காம்படிஷனும் நடக்குது. ஓகே, ஓகேவா? அதனால அடுத்த மாசம் காம்படிஷன் வந்துதான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி ஆயிக்கோங்க. கண்டிப்பா. சரி, இப்போ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு காட்டுங்க. ப்ராடக்ட் என்னென்ன காட்டுங்க. அதே மாதிரி நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ஷாப்ல வந்துட்டு இருக்கு. சரிங்க. அதுல நிறைய ஃபேக்கும் கலந்து வருது. அதோட அவங்கவுங்க பேரை போட்டு அடிச்சு, அதுதான் அவங்கவுங்க பேரை போடுறாங்களே, அவங்கவுங்க பேரை போட்டு அடிச்சு, அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பி வாங்கலாம் ப்ரோ? அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஃபேமஸா கொஞ்சம் பாருங்க. அதான் ஆன்லைன்ல 20 வருஷம் 30 வருஷம் கம்பெனி வந்து இருக்கு, கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வராங்க. இப்போ நம்ம லேபிள்ல போட்டு இது ஏதோ துணி கடை மாதிரி தான் இருக்கு, நம்ம லேபிள்ல போட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றாங்க. காசுப்பட்ட அந்த மாதிரி வேண்டாம். இது உயிரோடு சம்பந்தப்பட்டது. அதுதான் நாளைக்கு அந்த சாப்பாடுல எப்பவுமே சொல்லுவாங்க, சாப்பாடுல மட்டும் எதுவும் பண்ணாத, ஓகே, வயிற்றுல வச்சுன்னா அப்பவும் பரம்பரை நல்லா இருக்காது. கண்டிப்பா. ஆமா, அதனால பண்ண வேண்டாம். சரி, நாளைக்கு உங்க பசங்க கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு காசு வரும்போது நல்லா இருக்கும், நாளைக்கு அந்த பசங்க நீங்க கஷ்டப்படும் போது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஓகே, சரியா? அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. வேற ஏதாவது நீங்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸோ, ஓகே, இல்ல ஒரு டி-ஷர்ட்ஸோ, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லியே கொடுக்கலாம் செகண்ட் காப்பி. ஆனா சப்ளிமெண்ட்ல செகண்ட் காப்பி டூப்ளிகேட்லாம் கொடுக்காதீங்க. ஆமா, அது உங்க நல்லா இருக்காது, உங்க லைஃப் நல்லா இருக்காது. கண்டிப்பா. ஏதாவது உள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம தானே கஷ்டப்படுவோம். கண்டிப்பா. அதாவது அவங்க ஒன்னும் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த சாபம் உங்களை தானே பாதிக்கும். ஆமா, பிளஸ் உங்களை பாதிக்க இல்லாம பிள்ளைக்கு தானே கொடுக்கும். கண்டிப்பா. அதனால அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஃபேமஸான பிராண்ட். மூவி எல்லா பிராண்ட் இப்ப எல்லா கம்பெனியும் வராங்க ப்ரோ என்கிட்ட. அது நல்லா சாப்பிட்டு பார்ப்பேன் நான். பிளஸ் ட்ரைனருக்கும் கொடுப்பேன், கிளைண்ட் கொடுப்பேன். அவங்க கொடுக்குற ரிவ்யூ வச்சு தான் நான் ப்ராடக்ட் இறக்குவேன். ஓகே, சில ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் பக்கா அட்டுன்ட்டு வெளியே கிளம்பணும்னு சொல்லுவாங்க. ஓகே, 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 என்கிட்ட ஜென்யூன் ப்ராடக்ட் இருந்தா மட்டும் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஓகே. சிலவங்க சொல்லுவாங்க ப்ரோட்டீன்ல என்னோட ப்ராடக்ட்ல வந்து 24 கிராம் ப்ரோட்டீன், நான் யாருமே அந்த மாதிரி பண்ணல. அப்ப யாருமே பண்ணலன்னா உன் பிராண்ட் என்ன ஃபேமஸ் ஆகுது? அதான் ஏன் எதுவுமே ஆன் வந்து விளம்பரமே கிடையாது. அதான் ஃபேமஸ் ஆகுது. ஃபேமஸ் ஏன்னா அது குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க. ஆமா, உண்மையிலே ப்ரோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணா விளம்பரமே தேவையில்ல. சரியா? ஆனா குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் தான் விளம்பரம் பண்ணணும். கண்டிப்பா பண்ணினே இருப்பாங்க. ஆமா, அப்பயே புரிஞ்சுக்கலாம் இது குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட். ஓகே, ஓகே, ஓகே. சரியா? இதுதான் ப்ரோ. கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ் பார்த்தலாம் ப்ரோ. கண்டிப்பா வழக்கம் போல தான் ப்ரோ. எல்லா ப்ராடக்ட்டும் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, மசில் டெக் மாஸ்க் 5.5 kg. ஓகே, ஓகேவா? 4400 கொடுத்துன்னு இருக்கேன். நீங்க வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். சரியா? நிறைய பேர் வீடியோல வந்து சொல்றாங்க, ஆனா நேர்ல போனா 200 ரூபாய் ஏத்திடுறாங்க. நான் அப்படி கிடையாது. வீடியோல வந்து சொல்லுவேன் 100 ரூபாய் கம்மியா கொடுப்பேன், 200 ரூபாய் கம்மியா கொடுப்பேன். சரி, ஆனா ரேட் மட்டும் ஏத்தி சொல்லவே மாட்டேன் நான் எப்பவுமே. சரியா? அது வீடியோல சொன்னாங்க, அதெல்லாம் போயிடுச்சுங்க அது லாட்டு. அதனால இது புது லாட்டுங்க, ரேட் ஏறிச்சுன்னா சொல்றேன். ரேட் ஏறிச்சுன்னா நானே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுவேன், இல்லங்க 4400 ரூபாய் வித்தாங்க, இப்ப ரேட் 200 ரூபாய் ஏத்திருக்கேன், அதனால நான் 200 ரூபாய் ஏத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஓகேனா நீங்க வாங்க, அப்படிதான் சொல்லி தான் பண்ணுவேன். மத்தபடி வீடியோல சொல்லிட்டு நேர்ல வரும்போது ரேட் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். சரியா? அது பாத்துங்க. லெபடா மாஸ் கெய்னர், இது 52 கிராம் புரோட்டீன். லெபடாவிலே சூப்பர் மாஸ் கெய்னர்னு வருது. அது பாத்தீங்கன்னா 40 கிராம் தான் உங்களுக்கு புரோட்டீன் வரும். ஓகே, ஓகே, ஓகேவா? அதனால இது ஜாஸ்தி, அது கம்மி. அது 3600 ரூபாய் தான் ஸ்டாக் கேட்டிருக்கேன். கம்பெனில இல்லன்ட்டாங்க, வரும் வந்த பிறகு நான் தரேன். நான் 3500 ரூபாய் வரும் அது. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 4400 ரூபாய், 4400. ஆமா, அதே மாதிரி அமெரிக்கன். ஓகேவா? இது நல்ல ப்ராடக்ட், ஃபாஸ்ட் மூவிங். ஓகேவா? இது யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ் நிறைய பேர் சொல்லின்னு இருப்பாங்க. நான் 4100 கொடுக்குறேன். 4100 தரேன். சரியா? அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்லாம் நம்மகிட்ட எதுவும் வராது. உங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட்லாம் நான் தான் ஜென்யூனா எடுக்கிறேன்ல. ஓகே, அதனால காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா ஜென்யூன் இல்லையா? ஜென்யூன் அது நீங்க தான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். சரியா? கெவின்ல அனபாலிக் மாஸ் கெய்னர். சரி, நிறைய பேர் வந்து ரேட் பிரேக் பண்ணினாங்க அப்படின்னு இருக்காங்க. உண்மையிலே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5400 ரூபாய் 54 தரேன். ஓகே, சரியா? நானே 6000 விற்பேன். இப்ப ரேட் கம்பெனி கம்மி பண்ணிடுச்சு எனக்கு. ஓகே, அதனால 5400. இது யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரியா? அது மாதிரி ஜப்பான் மாஸ் கெய்னர், இது பாத்தீங்கன்னா 3000 தரம் ப்ரோ. 3000? ஆமா. ஓகே, ரேட் கம்மி பிரேக் ஆயிடுச்சுன்னா நான் இன்னும் கம்மி பண்ணி கூட கொடுப்பேன். ஓகே, சரியா? 14 வந்துட்டா கம்மி பண்ணி கூட கொடுத்துருவோம். 100 ரூபாய் மேல கொண்டு வச்சுக்கணும் கொடுத்துருவாங்க. சரி, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன் 3100. ஆமா, அது மாதிரி வில்லியம் போனாக்கு வெயிட் கெய்னர் 3 kg. இது
நியூ நல்ல ஆமா இது நியூ ப்ராடக்ட் இது. ஓகே. சென்னையில் நம்ம மட்டும் தான் பண்றோம் இதை. நீங்க மட்டும் தானா? ஆமா, இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வரும். இந்த ப்ராடக்ட் நல்லா ஃபேமஸ் ஆயிடும் வருது. ஓகே ஓகே. மோஸ்ட்லி இந்தியனா இம்போர்ட்டடா? ஜி இது இம்போர்ட்டட் மெட்டீரியல், உள்ள இருக்க மெட்டீரியல் வந்து இம்போர்ட்டட். ஓகே. ஆனா இந்தியன் மேனுஃபேக்சரிங் தான். மேனுஃபேக்சரிங் இப்போ எல்லாமே அப்படிதான் ஜி வருது. ஆமா அப்படிதான் வருது. சரியா? ஓகேவா? இதோட ரேட் பாத்தீங்கன்னா 26 ப்ரோ. 2600 இது. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரீ கிளாப் உங்களுக்கே தெரியும். நல்ல ப்ராடக்ட் இம்போர்ட்டட் இது, டைரக்ட் இம்போர்ட்டட் இது. ஓகே. நீங்க நேர்ல வாங்க, நான் ஸ்பேஸ் பண்ணி தரேன். சரி. அது மாதிரி ஆன் இப்போதைக்கு 48 தரேன். நேர்ல வாங்க 4800, ஹோல்சேல்ல வாங்க நான் காம்பி பண்ணி தரேன். ஓகே. இதெல்லாம் வந்து சொல்றது வந்து எல்லாமே நார்மல் பிரைஸா? நீங்க நேர்ல வாங்க, கண்டிப்பா ஒரு 100ல 200 கம்மியா கிடைக்கும். சரி. ஓகே. ஜிஎன்சி இப்போ 3200 வித்துன்னு இருக்காங்க. ஓகே. நான் 3000 தரேன் உங்களுக்கு. 3000. ஆமா. அல்ட்ரா மாஸ் இது நல்லா உண்மையிலேயே நல்லா சொல்றேன், வெயிட் நல்லா கெயின் ஆகுது. இதுவா? ஆமா, 50 சர்விங் வருது 5 கிலோக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 3000. ஓகே. 3000 ரூபாய். ஆமா 3000 ரூபாய். அதே மாதிரி ஜப்பான் மாஸ்க் என்ன 3 kg. ஓகே. இதோட ரேட் வந்து 2000 தான். வெறும் 2000 தான் 3 kg. ஓகேவா? 3 kg. அல்ட்ரா மாஸ் இதுவும் 2000 தான் 3 kg. ஆமா, இதுவே இது டோட்டல் வேன்னு சொல்லிட்டு இது இம்போர்ட்டட், இது இந்தியன் மேனுஃபேக்சரிங் தான் இது. ஓகே. இதுவும் பிராண்ட், இப்போ நியூ பிராண்ட், இது நல்லா இருக்கு. ஓகே. நீங்க நேர்ல வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். சரி. ஓகேவா? நம்ம பியூர் வே ஃபுல்லி டோஸ் இது நல்லா இருக்கு. இது 0 சுகர், 24 கிராம் புரோட்டீன் வருது. ஓகே. 60 சர்விங் இருக்குது. ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 38. நீங்க நேர்ல வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி. ஓகே. ஓகேவா? இதுல வந்து ஆமா அமெரிக்கன் சாக்லேட், இது நியூ ஃபிளேவர், இது நல்லா இருக்கு. இது அதுலயே குல்ஃபியும் வருது, அதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஜிஎன்சி 4400. ஓகேவா? அதுக்கப்புறம் QNT. இந்த QNT பிராண்ட் பத்தி சொல்லணும்னா எல்லார்ட்டையும் இருக்கு, நல்ல பிராண்ட் இது. ஓகே. எல்லார்ட்டையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரேக் பண்றாரு ரேட். ஓகேவா? ஆனா அவர் ப்ராடக்ட் மட்டும் பிரைஸ் சொல்ல மாட்டாரு. ஆனா இது எல்லார்ட்டையும் இருக்குன்னு சொல்லிட்டு ரேட் பிரேக் பண்ணிருக்காரு. அவர் யாரும் உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியுமா? மக்களுக்கும் தெரியாது. சரியா? ஓகேவா? இது வந்து லாஸ்ட் டைம் வந்து 4200 கொடுத்திருந்தேன். சரி. ஓகே. இப்போ 4300 தரேன். ஓகே. இது வந்து ஒரு 2 days ஆஃபர். 2 days வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 2 days ஆஃபர் தரேன். ஆக்சுவலி 4400 தான் தரேன். ஓகே. வீடியோ கோசம் சும்மா ஒரு ஆஃபர் தரேன். 100 ரூபாய் கம்மி பண்ணீங்களா? 100 ரூபாய் கம்மி பண்ணி தரேன். சரி. ஓகேவா? இதுல 3 ஃபிளேவர் இருக்கு. குல்ஃபி இருக்கு, காஃபி இருக்கு, சாக்லேட் இருக்கு. ஓகே. 3 ஃபிளேவர் இருக்கு. 3 ஃபிளேவர் ஒரே ரேட் தான். ஓகே. இந்த ஃபிளேவருக்கு ஏத்த மாதிரி ரேட்லாம் ஏத்த மாட்டேன். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஃபிளேவருக்கு ஏதாவது ரேட் ஏத்துவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, அப்படிதான் வித்துன்னு இருக்காங்க. எனக்கு தெரியாது எனக்கு. அப்படியா? ஆனா இங்க எல்லாம் ஃபிளேவருக்குலாம் எந்த ரேட்டும் எல்லாமே ஒரே ரேட் தான். ஓகே. ஓகேவா? அது மட்டும் பாத்துக்கோங்க. சரி. மசூல் டேக், நைட்ரோ டேக் வே. ஆக்சுவலி இப்ப ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5500 கொடுக்கணும் நானு. ஓகே. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 4900 தரேன். ஓகே. 4900. இந்த லாட் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு 30 பீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த லாட்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி 5500 ஆயிடும். ஓகே. ஓகேவா? மசூல் பிளேசர் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 4300 கொடுத்திருந்தேன். இப்போ பிரைஸ் வந்து 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால 4900. ஓகேவா? நேர்ல வாங்க, நான் பிரைஸ் கம்மி பண்ணி. சரி. சரி. ஏன்னா பிரைஸ் நான் சொல்லக்கூடாது தான் பார்த்தேன். சரி. சரி. ஒரு வந்து சொன்னாதான் நான் கம்மி பண்ண முடியும். ஆமா. ஓகேவா? அதே மாதிரி ப்ரோ ஃபேஸ் 36 இது நல்லா இருக்கு. இது அனபாலிக் மாஸ்க், அனபாலிக் வே. இது நல்லா இருக்கு. இது கொண்டு நீங்க எடுத்துக்கலாம். சரி. அந்த மாதிரி போன் அத்லைட் வே மெட்டீரியல் வந்து இம்போர்ட்டட் இது. ஓகேவா? நல்ல ரிசல்ட் வருது. நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போறாங்க, ரிப்பீட்டடா கஸ்டமர்ஸ் வராங்க. இது நல்லா இருக்கு. நீங்க நேர்ல வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி. சரி. ஓகே. ஓகே. அது மாதிரி ஜப்பான் மைவே இது லோ பட்ஜெட்ல நல்லா இருக்கும். ஓகே. 2 kg வந்து 3000 தான். அவ்வளவுதான். ஆமா, பரவாயில்லையே. 3000 நான் தரேன். 32 வித்துன்னு இருக்கேன். ஹோல்சேல் பிரைஸ்ல நான் 3 கொடுத்துறேன். சரி. ஓகே. லோ பட்ஜெட்னா இதான் உங்ககிட்ட வேலை. லோ பட்ஜெட்னா இதான் ப்ரோ. ஓகே. இது ஜப்பான் நல்ல பிராண்ட் இது. என்னடா 3000 தரான்னு சொல்றாங்க. ஏன்னா ஜப்பான் நல்ல பிராண்ட், அதான் அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறாங்க அவங்க. ஓகே. ஓகே. சூப்பர் வே ஃப்ரீ கிளாப் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் நம்ம கிட்ட இது. ஓகேவா? நல்ல பிராண்ட் எல்லாத்தையும் இருக்கு. இது நல்லா நல்லா மூவ் பண்றாங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஓகேவா? இது நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன், வாங்க. ஓகே. நம்ம பவர் வே இதுல கிரேட்டிங் மிக்ஸ் ஆகி வரும், இம்போர்ட்டட் இது. இதுவும் நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். சரி. ஓகே. இதெல்லாம் பிரைஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க. பிரைஸ் மட்டும் ஓபன் பண்ணாதீங்க, தனிப்பட்ட முறையில நீங்க என்ன வேணா கொடுத்து. ஓகே. 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 அப்புறம் கெவின் லவ்ரான் வே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 49. நீங்க நேர்ல வாங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி. ஓகே. ஓகே. சிந்தா 6 5500 இது. ஓகேவா? இது நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கும். பிளெண்ட் வே இது. ஓகே. நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆன் என்ன சொல்றேன், இது தலைவர். ஆமா, தலைவர். அவர் புது தலைவர். ஆமா, அப்டேட் அது. ஓகேவா? அது பாத்தீங்கன்னா 7800. இது 7200. ஓகே. ஓகே. நேர்ல வந்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் பண்ணுங்க. ஓகே. சரியா? ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் இது. ஓகே. சொல்லி தான் தரேன். இது வேணும்னா 72, அது வேணும்னா 78. ஓகே. ஓகே. அதே மாதிரி ஆன் பாத்தீங்கன்னா நீங்க
ஆனோட வெப்சைட்ல போயிட்டு என் கடை பேர் போட்டாலே என் கடை பேர் என் ஃபோன் நம்பர் எல்லாமே. ஆமா, அந்த ப்ராடக்ட் யாரு பாருங்க, கடை இருந்ததுன்னா ஒரிஜினல், அந்த கடை இல்லனா கடை பேர் இல்லனா 100% அது ஃபேக். ஆமா, ஓகேவா, அது பாத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்டிக்கர் பிக்சர்ல விக்கிறாங்க, பாத்து வாங்க. அவரே சொல்லிட்டாரு, ஏன்னா அவருக்கே தெரியும் நான் யார் விக்கிறா யார் விக்கிறான்னு எல்லாம் அவருக்கு தெரியும். ராணி விலாக்ஸ். ஓகேவா, ஏன்னா கிளையண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்கிட்ட கேட்டீங்க இது உண்மையா ப்ரோ சொல்றதெல்லாம்? ஆமா ப்ரோ 100% உண்மைதான், அந்த டவுட். வில்லியன் போனாக். ஓகே, வே இது உண்மையில நல்லா இருக்கு. இது ரிசல்ட் இது. ஓகே, இது ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. இம்போர்ட்டட் தான், பிளஸ் இந்தியன் மேனுஃபேக்சரிங். ஓகே, இது வந்து 4400. இதுல ஐசோ வருது 4900 தான். சூப்பரா இருக்கு ஐசோ. ஓகே, நீங்க வந்து ஒரு 5000 மேல வே வாங்குறீங்கன்னா அந்த ஐசோ எடுத்துக்கோங்க. ஓகே, நான் 4900 தரேன். இப்ப ஸ்டாக் இல்ல, என்கிட்ட காலி ஆயிடுச்சு. சரி, வந்து மோஸ்ட்லி நாளைக்கு வந்துடும். அதுக்கு தான் வீடியோ நான் வெயிட் பண்ணேன். ஓகே, கொஞ்சம் டிலே ஆகுது அங்க வரதுக்கு. ஓகேவா, சரி, அதனால அது நான் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி அமெரிக்கன் ஐசோ 2800. ஓகே, நீங்க நேர்ல வாங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். 1 kg. 1 kg. ஆமா, 1 kg 280 வருதா? ஆமா ஜி, 280 ஐசோ ஜி. ஐசோ. ஓகே ஓகே, ஐசோ வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4900 எல்லாமே 2 kg. 1 kg ல பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நான் தரேன். ஓகேவா, அந்த மாதிரி அமெரிக்கன் வே. ஓகேவா, லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4100 கொடுத்தேன். இப்போ ஒரு 100 ரூபாய் ஏத்திருக்காங்க. ஓகே, சரியா, 4200. இதுலயே நிறைய ஃபிளேவர் இருக்கு ப்ரோ. ஓகே, காஃபி இருக்கு, பிஸ்தா, கோகனட் ஐஸ்கிரீம். ஓகே, ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபிளேவர் வருது, நான் வந்து சொல்றேன். நான் குக்கீஸ் இருக்கு. சாரி, குக்கீஸ். ஓகே, குக்கீஸ் வருது. அதுல மொத்தம் 5 ஃபிளேவர் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. ஓகே, அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, அது இல்லாம அமெரிக்கன் ஐஸோ இருக்கு, அதுல குக்கீஸும் சாக்லேட்டும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5300 வரும். பார்ன் அத்லைட். ஓகே ஓகே, இதுவும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஃப்ரீ கிளப் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே, ஐசோ பியூர் பெஸ்ட் பிரைஸ். ஓகே, 8800 வரும் ஐசோ பியூர். ஆன் பாத்தீங்கன்னா 12000. நீங்க நேர்ல வாங்க, நான் பண்ணி தரேன். 4 kg அது. சரி சரி. QNT 8800. உங்களுக்கு ஒரு கிரேட்டின் இல்லனா மல்டி விட்டமின் ஃபிஷ் ஆயில் ஃப்ரீயா வந்துரும். 8800. ஓகேவா, ஐடு ப்ரீ வொர்க் அவுட் இது. ஓகே, மெயில்ல கொஞ்சம் எடுக்க வேணாம், பாத்து எடுங்க. சரி, இது 1700 வரும். ஓகே, ப்ரீ வொர்க் அவுட் இது. ஓகே, இது டோட்டல் வார் இது. வார், ஆமா, நல்லா இருக்கும். இம்போர்ட்டட் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1950. ஓகே, 1950. ஓகேவா, இம்போர்ட்டட் இது. இம்போர்ட்டட், ஆமா. வேணா பாத்துக்கோங்க, டேக்லாம் இருக்கு. ஆனா பிச்சிராங்களே டேக்லாம். டேக் பிக்கிறாங்கன்னா அது வேற விஷயம் ப்ரோ, ஏன்னா பிரைஸ் தெரியும் அதனால. ஓகே, அது ட்ரைனர்ஸ் ஜிமானஸ் கொடுப்பாங்க. ஸ்டிக்கர் என்ன இருக்கு, எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு நம்ம பிராண்ட் போட வேண்டியதுதான். பார்க்கலாம் கூடிய சீக்கிரம். பெஸ்ட் அதெல்லாம் வரவே ஓடுங்க ப்ரோ, லேபிள் தானே ப்ரோ. 2 ரூபாய் 3 ரூபாய் ஆகும். அந்த காசு இன்னைக்கு நான் டர்மினை வித்து 3 கடை போட்டுருப்பேன். சரியா, அதர் ஸ்டேட்ல ஒரு கடை, சிட்டிலேயே 2 கடை போட்டு. சரி சரி, அதனால அது விற்க மாட்டேன். அது விற்க மாட்டீங்க. ஓகே, அதனால என் கடை பேர்ல நம்ம பிராண்ட்லாம் வராது. அப்போ வராது, போடுங்களா ஒரு பிராண்ட் வராது. சரியா, சரி. ஓகே ஜி, பிளட் லாக் இது ஒரு நியூ ப்ராடக்ட் இது. ஓகே, இது 1800. ஓகே, நார்மல் பிளட் லாக் வந்து 1700 மே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இதுதான் வருது. ஓகே, 1800 தரேன். ஓகே, ரேட் ஏதாவது பிரேக் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா நான் 1650 கூட கொடுக்க ரெடியா இருக்கேன். ஓகே, சரியா, அதனால இப்போதைக்கு 1800 தான். 1660 எல்லாம் கேட்காதீங்க. 14 வந்தா நான் 1650 கூட கொடுத்துறேன். சரி சரி. சைக்கோடெக் 1700 இது. ஓகே, இது ஸ்டாப் பண்றான்னு கேள்விப்பட்டேன் நான். ஓகேவா, லாட் இருக்க வரைக்கும் நான் தரேன். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இல்லதான். என்ன ரீசனு? இதுல அதிகமான கஃபைன். ஓகே, ஆனா அதிகமான கஃபைன் அவன் தான். ஆனா அவனை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவனை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவரு தான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, சூப்பர். அதனால டெல்லியில, மும்பைல, பெங்களூர்லாம் ரைடா இந்த ப்ராடக்ட். ஓகே, சரியா, அதனால மோஸ்ட்லி இப்ப இருக்கிறது மட்டும் நான் கொடுத்துருவோம். அதனாலதான் அந்த லேபிள்லாம் மாத்துறாங்க. அதனால இப்பதான் புரியுது ஏன் பிராண்ட் கொண்டு வராங்க. அதே மாதிரி ஆன் ப்ரீ ஒர்க். ஓகே, 750. ஆமா, ஓகேவா. அதே மாதிரி கெவின் லவரான் ப்ரீ ஒர்க் அவுட் இது. இது வந்து 2100. இது கொஞ்சம் நல்லா இருக்கும், சேஃபா இருக்கும் அது. ஓகே, ஓகேவா. ஜெயில் பிரேக் 2100 பிளஸ் ஷேக்கரோட வரும். ஓகே, அமெரிக்கன் EWA ப்ரோ. ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1600. ஓகே, மசுல் டேக் EWA பிளஸ் எனர்ஜி கிரேட், இது கஃபீனோட வருது. ஓகே, ஓகேவா. ஈவினிங் டைம் எடுக்காதீங்க, மார்னிங் டைம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1600. இது 1600. ஆமா, ஓகே. அதே மாதிரி வில்லியன் போனாக் EWA இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1600 வரும். 1600. ஆமா, ஓகேவா. அதே மாதிரி EWA இது ஃப்ரீ கிளப். ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2100. ஓகே, இம்போர்ட்டட் இது, டைரக்ட் இம்போர்ட்டட் அதனால. ஓகே ஓகே. அதே மாதிரி எல்லா ஜின் உங்களுக்கு நல்ல ஒரு கஃபைன் இல்லாத ப்ரீ ஒர்க் அவுட் எனர்ஜி வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். 1500 தான். ஓகே, அமெரிக்கன் ஃபிஷ் ஆயில் ப்ரோ. ஓகே, 900 இது 100 கேப்சூல் வரும். ஓகே, QNT 60 கேப்சூல் 400 இது ஃபிஷ் ஆயில் ஒமேகா 3. ஓகே, மசில் டேக் ஒரு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். இப்போதைக்கு 800 தரேன். நெக்ஸ்ட் நாட்ல இருந்து 900 வரைக்கும் சான்ஸ். ஓகே, ஆன் ப்ரீ ஒர்க் அவுட் 1000 rupees இது. ஓகே, ஓகேவா. மசில் டேக் லாஸ்ட் டைம் வந்து 800 கொடுத்தேன், இப்போ 900 பிரைஸ் இன்க்ரீஸ். ஓகே, ஓகேவா.
அது மாதிரி ஃப்ரீ கிளாக் 1100 ஓகே வில்லியம் போனாக் 100 சர்விங் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 900 ஓகே ஜிஎன்சி 950 வரும் ஓகே 950 ஆமா மசுல் பிளேசர் 900 வரும் ஓகே ஜிபான் 600 ஓகே எல்லாம் கிரேட்டின் அதுக்கப்புறம் ஃபுல்லி டோஸ்ல பிசிடபிள்யூ ஓகே பிளஸ் இடபிள்யூ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 ஓகே 1000 நல்லா இருக்கும் ஆமா அதே மாதிரி ஆன் தலைவர் அமீனா நிறைய பேர் ஓகே வராமந்தரி இப்போ வந்திருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2150 ஓகே ஓகேவா 2150 ஆமா ப்ரோ அதே மாதிரி ஃப்ரீ கிளப்ல குல்டோமீன் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரோம் ஓகே ஓகேவா மசுல் டேக்ல குல்டோமீன் ஓகே 1100 வரும் ஓகே அப்புறம் பீஃப் கார்னியோ அமீனோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2100 ஓகே ஒரிஜினல் தான் இது ஒரிஜினல் முடிஞ்சா ஃபேக்னா ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஓகே இது பெரிய டப்பாலாம் வரது இல்லையா பெரிய டப்பால பீஃப் ப்ரோட்டீன் சொல்லிட்டு ஒன்று வரும் ப்ரோ பீஃப் அமீனோன்னு வரும் சாரி பீஃப் மாஸ் வரும் இப்போ அதெல்லாம் வரது இல்ல நிறைய ஃபேக் அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அங்கேயே பண்றது இல்ல அவங்க கம்பெனில பண்றது இல்ல ஓகேவா இம்போர்ட் துபாயில கிடைக்குது சிங்கப்பூர் மலேசியா அங்கெல்லாம் இந்தியால யாரும் இம்போர்ட் பண்ணல ப்ரோ அதோட ரேட் பாத்தீங்கன்னா நீங்க கார்னிவர் மாஸ் வாங்கினீங்கன்னா 11,000 இருந்து 15,000 வரைக்கும் ஆனா இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா 6,000 7,000 அவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்க ப்ரோ அதோட காஸ்ட் அவங்க அடிக்கிற காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,500 தான் அவ்வளவுதான் ஆனா அதை வந்து 7,500 வந்து 8,000 அதுவே நல்ல மார்ஜின் ஆயிடுச்சு நல்ல மார்ஜின் அது ஆனா சாப்பிடறவங்க தான் போயிடுவான் சீக்கிரமா ஆமா ஓகே ஹாஸ்பிடல்ல பார்த்து போக மாட்டாரு அதான் ஹாஸ்பிடல்ல பார்த்துன்னு ஹாஸ்பிடல்ல ஒரு 30,000 40,000 செலவு பண்ணிருப்பாரு ரைட் மயோஜெனடி கம்மியும் 1,200 தரேன் ஓகே 1,200 ஸ்டாக் தான் இருக்குது அதை கிளியர் பண்றேன் ஓகே ஓகே ஆன் செட்டமி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 வரும் 800 ஆமா அதுக்கப்புறம் அமெரிக்கன் மல்டிவிட்டமின் 1,000 rupees வரும் 100 கேப்சூல் 1000 ஆமா லிவல் 90 கேப்சூல் வரும் 90 ஓகேவா இது 1000 வரும் ஓகே நல்லா இருக்கு இம்போர்ட்டட் இது சரியா ஆன் மல்டிவிட்டமின் 800 மசுல் டேக் 900 ஓகே ஃப்ரீ கிளப்ல வந்து நோ பிளாஸ்ட் ஓகேவா நிறைய பேர் நர்வ்ஸ் நிறைய காம்பவுண்ட்ஸ் ஓகே அதுல இது எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் நீங்க வாங்க 2,100 தான் நீங்க நேர்ல வாங்க நான் பண்ணி தரேன் சரி மசுல் டேக் 1,500 பேக் பண்ணாரு பிசி ஸ்டாக் 1,600 வரும் ஓகே பிளாக் ஸ்பைடர் 1,800 ஓகே மெத்திலின் 1,800 ஓகே மசுல் டெக்ல எஸ்டி ஓகே டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,500 வரும் ஓகே இவ்வளவுதான் ப்ரோ ஓகே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டியாச்சா ஆமா பீனட் பட்டர் இருக்கு முஸ்லி இருக்கு அதுக்கப்புறம் ரைஸ் கேக் இருக்கு ரைஸ் கேக்ல 150 ஓகே இதெல்லாம் 350 வரும் பீனட் பட்டர்லாம் 1 kg 400 half kg 300 ல இருந்து 250 குள்ள வரும் அவ்வளவுதான் ப்ரோ மத்தபடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ சரி அதெல்லாம் ப்ராடக்ட் எல்லாம் காட்டிட்டீங்க கண்டிப்பா ப்ரோ சிம்பிளா ஹோல்சேல் பிரைஸ் ஆமா ப்ரோ இதெல்லாம் வந்து நார்மல் பிரைஸ் அதான் நீங்க சொன்னது நார்மல் பிரைஸ் டைரக்டா விசிட் பண்ணாங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் பெஸ்டா பண்ணி தரேன் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறேன் பெஸ்டா பண்ணி தரேன் ஆமா அதே மாதிரி நீங்க 5000 மேல வாங்குனீங்கன்னா ஒரு ஷேக்கர் அப்படி இல்லன்னா ஒரு ஃபிஷ் ஆயில் அப்படி இல்லன்னா ஒரு கிரேட்டின் அப்படி இல்லன்னா சின்ன ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் தரேன் ஃப்ரீயா கொடுக்குறேன் 5000 ரூபாய் மேல பர்ச்சேஸ் 5000 மேல இதே 10000 மேல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா சரி ஓகே பெரிய ப்ரீ ஒர்க் அவுட் பெரிய ப்ரீ ஒர்க் அவுட் ஜிபாந்து ஃப்ரீயா தரேன் அப்படி இல்லன்னா என்னோட ஜிம் பேக் ஃப்ரீயா தரேன் 10000 ரூபாய் மேல வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒன்னு ஆமா ஓகே இது காம்ப்ளிமெண்டா கொடுக்குறேன் கண்டிப்பா கொடுக்குறேன் ப்ரோ இது மே மாசம் எண்ட் வரைக்கும் தரேன் மே மாசம் எண்ட் லாஸ்ட் சொல்லியிருந்தேன் நான் ஷார்ட்ஸ் பண்ண போட்டுருந்தேன் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க இது வந்து ஆஃபரா தரேன் மே மந்த் ஆஃபர் ஓகே சோ மத்தபடி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு 100% ஒன்னும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நியாயமா பண்ணா அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா கடவுள் கை விடுங்க ஆமா சரியா கொஞ்சம் பொறுமையா கொடுப்பாரு ஆனா அது கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படியே நிலையா இருக்கும் ப்ரோ ஆமா மேல ஆமா ஆமா சாப்பிடுறவங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க அவங்களுக்கும் ரிசல்ட் இருக்கும் ஆமா அதுதான் இம்பார்ட்டன்ட் சரியா கூட நீங்க ஆன் ஃபேக்லாம் நம்ம போட்டோம் ஆமா பயந்துங்கனே நம்ம கடையெல்லாம் ஃபேக்லான்னு சரியா எல்லாம் வர்ஷன் தான் வைக்கிறோம்னு சொல்லிட்டு உடனே அத்த எல்லா கடையும் போடாத நீங்க போட்டோல நிறைய ஆன்லைன் எடுத்துட்டாங்களா நம்ம கடையில இருந்து ஆமா இது கம்பெனிக்காரன் மேனேஜர் தான் சொன்னாரு ஓகே ஓகே நீங்க போட்ட வீடியோல எனக்கு நல்லா கொஞ்சம் சேல் அந்த மந்த் சேல் ஆச்சு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஓகே அப்படியே நான் ஏன்னா கேட்டேன் இல்ல நிறைய பேர் ஃபேக் வித்தாங்க நீங்க போட்ட பயத்துல எல்லாமே ஆன் ஒரிஜினல் அதான் திருப்பியும் இப்ப ஃபேக் விற்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பி அதான் அத கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல டைம் ஆயிடுச்சுல ஆமா அத கேப் வந்தோனே திருப்பி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் விஷயம் அந்த வீடியோ ஃபுல்லா அந்த ஆடியோ ஃபுல்லா ப்ளே பண்ணிருந்தா நல்லா அது நான் தேவைப்படும் போது அப்ளை அப்படியா என்கிட்ட நானும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் எப்பாச்சும் எனக்கும் தேவைப்பட்ட நானும் ஓபன் பண்ணி விட்டுறேன் கண்டிப்பா ப்ரோ ஓகே லைட்டா கடனேமோட சொல்லிருக்காங்களே அதுதான் ஹைலைட்டா இருக்கு அட பாவீங்களா பண்ற தப்பு ஒழுங்கா கூட பண்ண மாட்டேன்றாங்களே கண்டிப்பா ப்ரோ மூலக்கல்ல இருந்து தாம்பரம் கொண்ட மிஸ் ஆயிடுச்சு அதுதான் ப்ரோ மூலக்கல்ல இருந்து தாம்பரம் வேளச்சேரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் கோயம்புத்தூர் சேலம் அப்புறம் டெல்லி வரைக்கும் எல்லாம் சொல்றாங்களே லொகேஷன் கடை பேரு நம்ம கிட்ட எல்லாமே கட்டிடுவாங்க அந்த மாதிரி பேசுறது சரியா உஷாரா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா ரெக்கார்ட் மட்டும் ப்ராடக்ட் வாங்கிட்டேன் பிளஸ் அவங்க கம்பெனி பேரோட பாக்ஸ்ல அதுதான் தப்பு அவங்க கம்பெனி நேமோட அனுப்புறாங்களே பார்சல் அனுப்பிச்சு விட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க
அதான் வச்சுக்கோங்க, எப்பாச்சும் யூஸ் ஆகும். நம்மள நோண்டாங்கன்னா யூஸ் ஆகும். ஆமா சரியா, நம்ம நோண்ட மாட்டாங்க. நோண்டா என்ன இருக்கு நோண்டுறதுக்கு? நம்ம உண்மையா இருக்கிறோம், உண்மையா இருந்தா என்ன நோண்டுவாங்க? மக்கள் நம்மள காப்பாத்துவாங்க. கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா அதுதான் அதான் ப்ரோ. இதே மாதிரி பண்ணுங்க, சூப்பரா பண்ணுவீங்க. எல்லா வீடியோ ஒரு அவேர்னஸ், புது இதெல்லாம் சொல்றீங்க. இன்னமும் நம்ம வீடியோ உங்க சேனல்ல ஓடிங்க ப்ரோ. ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா ராணி விலாஸ் பார்த்தேன். அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டு நான் அப்பப்ப கொடுக்குறது. கண்டிப்பா கொஞ்சம் 2 மாசம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதான் உங்களாலதான். ஓகேவா? சரி, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா இந்த வெயில் சீசன்ல கிளைண்ட் அந்த அளவுக்கு வர மாட்டாங்க. கண்டிப்பா. அதனால சும்மா ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி நான் போட்டேன். கண்டிப்பா. சரி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. ப்ரோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மார்க்கெட்ல நிறைய ஃபேக் போயிட்டு இருக்கு, பார்த்து வாங்குங்க. சாப்பிட்ற பொருள் நம்ம ஹெல்த் இஷ்யூ, அதனால பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ஆன்லைன் நிறைய ஃபேக் வந்துட்டு இருக்கு. மேல இருக்கிற அந்த ஆத்தென்டிகேஷன் எல்லாம் எடுத்துட்டு அது வந்து இம்போர்ட்டட் சொல்லி விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரோ ஒரு வீடியோ போட்டார் ஆனுக்கு, அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் பண்றாங்க. ஸோ திருப்பி இப்போ வந்து நிறைய ஃபேக் போயிட்டு இருக்கு ஆனு. அதனால ஆனு ஒரு 2-3 ப்ராடக்ட் இருக்கு, அது வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்து வாங்குங்க. மெயினா இது வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால வந்து நீங்க எது எடுத்தாலும் ஒரு தடவை இல்ல 2 தடவை செக் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. ஒரு நம்பிக்கையான ஸ்டோர்ல போயிட்டு வாங்குங்க. பெஸ்ட் நியூட்ரிஷன் கண்டிப்பா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் தான், இந்த ஃபேக் எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி பில் இருந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க ப்ரோ கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. எங்க இருந்தாலும் கொரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. வர முடியலன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணுமோ எல்லாமே சொல்லிடுவாரு. அதே மாதிரி சம்மருக்கு வந்து எப்படி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், என்னென்ன எடுக்கக்கூடாது. மேலும் உங்களுக்கு அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரோ நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு. அதே மாதிரி பிடியும் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் தேவைப்பட்டா கூட நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதோட டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாரு. ஸோ கண்டிப்பா அதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவர் ஒரு பாடி பில்டர், நான் சொல்ல தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஸோ பாடி பில்டர், அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிடிலாம் உங்களுக்கு நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் கெயின் ஆகணும், இல்ல நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ரெடி பண்ணணும், பாடி பில்டிங் வந்து ரெடி ஆகணும், காம்படிஷன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாமே ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு ரேட்டு, எங்களுக்கு ஒரு தனி ரேட் அப்படின்னு கிடையாது. இந்த கடைக்குள்ள வந்தாவே எல்லாருக்குமே ஹோல்சேல் ப்ரைஸில் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தான், நோட்டடான பிராண்ட்ஸ் தான். ஸோ அன்னோன் பிராண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால நீங்கள் நம்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக வே ப்ரோட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் விற்கிறாங்க. அதோட ஒரிஜினல் ரேட்டை பார்த்தீங்கன்னா 400 ரூபாய், 450 ரூபாய். நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் வீடியோவில் போட்டிருப்பேன். அதனால அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா 400 ரூபாய், 450க்குலாம் வே எல்லாம் ரொம்ப கேவலமான குவாலிட்டி தான் வரும். அது வே ப்ரோட்டீனே கிடையாது, வேற ஏதோ ஆட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அதனால அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வேனாவே ரேட் அதிகம். பால்ல இருந்து எடுக்கக்கூடிய பொருள், பாலோட ரேட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்து வாங்குங்க. ஒரு நல்ல பிராண்டடா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 100% உங்களுக்கு பக்காவா சொல்லி கொடுத்துருவாரு. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன். தென் பை.